Hello everyone, welcome to Learn Well and Excel Academy. So நம்ம இப்போ பார்க்க போகிறது Nationalism in India. Nationalism in Indiaல 4 chapters வருது. So First World War, Khilafat and Non-Cooperation, Differing Strands within the movement, Towards Civil Disobedience, The Sense of Collective Belonging. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கிலாஃபட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் 5 கான்செப்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் டூரிங் த வேர்ல்டு வார் ஆஃப்டர் த வார் என்ன கான்சிக்வன்சஸ் நடந்ததுங்கிறத பார்ப்போம். ஐடியா ஆஃப் சத்தியகிரகால ஐடியாலஜி என்ன, காந்திஜியோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறதும், காந்திஜியோட அந்த சத்தியகிரக மூமெண்ட்ஸ் எங்கெல்லாம் நடந்ததுங்கிறதும் இந்த 2 ஆஸ்பெக்ட் பற்றி அதில் பார்ப்போம். ரவுலட் ஆக்ட்னா என்ன, அந்த ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட் எப்படி நடந்ததுங்கிற அது 2 விஷயங்களும் ரவுலட் ஆக்ட் கீழே பார்ப்போம். கிலாஃபட் கமிட்டியில் முஸ்லீம்ஸையும் இந்தியன்ஸையும் ஒன்றா கொண்டு வரதுக்கு காந்திஜி என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாருங்கிறத கிலாஃபட் மூமெண்ட்ல பார்ப்போம். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த மூமெண்ட்ஸ் அங்கே ஃபெயிலியர் ஆகும்போது இவர் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மூமெண்ட் ஆரம்பிக்கிறாரு, அதுதான் நான் கோஆப்ரேஷன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இதில் பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கிலாஃபட் அண்ட் நான் கோஆப்ரேஷனோட குட்டி ஓவர்வியூ. செகண்ட் சாப்டர் டிஃபரிங் ஸ்ட்ராண்ட்ஸ் வித்தின் த மூமெண்ட். இதில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் டவுன்ஸில் பீப்புள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ப்ரொபகேட் பண்ணாங்க, கண்ட்ரி சைடில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ப்ரொபகேட் பண்ணாங்க, அண்ட் பிளான்டேஷன்ஸில் இது எப்படி மாறுது, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மூமெண்ட் இந்த டவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான பர்சன் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். ஸோ அவங்கள வச்சு தான் அங்கே ஸ்டோரி போகுது. ஸோ அவங்க எப்படி மூமெண்ட் ஆரம்பிச்சாங்க, எப்படி அது ஃபைனலாக கன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மூமெண்ட் இந்த கண்ட்ரி சைட் பார்த்தா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ 2 பேர் பாபா ராமச்சந்திரா, நைப் தோபி பந்த் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வரும். அண்ட் கிஷான் சபாங்கிறது கிஷான் சபாங்கிறது ஒன்று கிரியேட் ஆச்சு இந்த டயத்தில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு பர்சனாலிட்டி யாருன்னா அல்லூரி சீதாராம் ராஜு. ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம மூமெண்ட் இந்த கண்ட்ரி சைட்குள்ள பார்ப்போம். ஸ்வராஜ் இந்த பிளான்டேஷன். ஸோ ஸ்வராஜ் இந்த பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எமிகிரேஷன், இன்லாண்ட் எமிகிரேஷன் ஆக்ட் ஆஃப் 1859. ஸோ அது அந்த இமிகிரேஷன் ஆக்ட்னால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான டைரக்ஷன்ஸ் கொடுக்குது, எப்படி அவங்க லைஃப் மாறுனுச்சு அப்படிங்கிறதும் இதுல பார்ப்போம். தேர்ட் சாப்டர் டுவர்ட்ஸ் சிவில் டிசோபீடியன்ஸ். ஸோ டுவர்ட்ஸ் சிவில் டிசோபீடியன்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, கான்ஃப்ளிக்ஸ் வித்தின் காங்கிரஸ், சைமன் கமிஷன், சால்ட் மார்ச், த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், participants view on movements, the limits of civil disobedience movement. Conflicts within the Congress போது நம்ம லாஸ்டாவே சொல்லியிருந்தோம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆரம்பிக்கும் போதே பீசன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது காங்கிரஸ்குள்ள ஒரு சின்ன டக் ஆஃப் வார் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி ஸ்பிளிட் ஆகுது, ஒரு 2 பர்சனல் குரூப்ஸா பிரிகிறாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம கான்ஃப்ளிக்ஸ் வித்தின் த காங்கிரஸ்ல பார்ப்போம். சைமன் கமிஷன் ஒரு கமிஷன் கிரியேட் பண்றாங்க. அண்ட் ஏற்பட்ட அந்த மூமெண்ட்ஸ் நடந்துச்சு இல்லையா, நிறைய நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதை சப்ரஸ் பண்ணி மறுபடியும் எல்லாரையும் அமைதிப்படுத்தணுங்கிறதுக்காக சைமன் கமிஷன் ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஸோ அது ரிலேட்டடான திங்ஸ் தான் சைமன் கமிஷனுக்குள்ள பார்ப்போம். தென் சால்ட் மார்ச் காந்திஜி எடுத்துக்கிற ஒரு இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ்ல அவர் என்ன பண்றாருன்னா, இந்த லாவை டிஸ்ஒபே பண்றாரு. ஸோ அந்த அதாவது டிஸ்ஒபீடியன்ஸை மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டு அவங்க என்னென்ன விஷயங்களுக்கு எல்லாம் இந்த டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை கொண்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பார்ட்டிசிபென்ட்ஸ் வியூ ஆன் மூமெண்ட்ஸ், அதாவது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அண்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், இந்த 2 விஷயங்கள் நடக்கும்போது இந்த 2 விஷயத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன கிடைக்கல, ஸோ அவங்க இந்த 2 ஈவெண்ட் பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத இதுல பார்ப்போம். இதுல ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், அப்பர் கிளாஸ் அதாவது ரிச் பீசன் கம்யூனிட்டி அண்ட் புவர் பீசன் கம்யூனிட்டி, அதே மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் பீப்புள். ஸோ இந்த 4 பேரும் எப்படி இந்த மூமெண்ட்ஸை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல பார்ப்போம். தென் லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், இது ஒரு சக்சஸ்ஃபுல் மூமெண்டா மாறாம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அதை தடுத்துது அப்படிங்கறத இந்த லிமிட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர் த சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பிலாங்கிங். இதில் 4 ஆஸ்பெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட நேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அந்த ஃபீமேல் அலிகரி அந்த படித்தோம் இல்லையா, நேஷனலிசம் இன் யூரோப்பில். ஸோ அதே தான் நம்மளும் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ரெப்ரசன்டிங் த நேஷன், ஸோ எப்படிலாம் பாரத் மாதாவை போர்ட்ரே பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இதில் பார்ப்போம். தென் கலெக்ஷன் ஆஃப் ஃபோக்லோர். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபோக்லோருங்கும் போது ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபோக்லோருக்கு கீழே வருது, எப்படி கலெக்ட் பண்ணாங்க, அந்த புக்குக்கு என்ன நேம் கொடுத்தாங்க
அதெல்லாம் அந்த டாபிக்ல பார்ப்போம். ஐகான்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், என்னென்ன ஐகான்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ட்ரைகலர் ஃபிளாக், லோட்டஸ், இது மாதிரி என்னென்ன சிம்பிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த நேஷனலிசம் ஃபீலிங்கை மக்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு அப்படிங்கிறது ஐகான்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் கீழே பார்ப்போம். அண்ட் ஃபைனலி ரீஇன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரி. ஸோ நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஏன்ஷியன்ட் கல்ச்சர் பத்தி மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. நம்ம இப்படிலாம் நல்லபடியா வாழ்ந்தோம், ஆனா இப்ப நம்ம கஷ்டப்படுறோம் பிரிட்டிஷ் கீழே அப்படிங்கறத மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கு என்ன விதமான ரீஇன்டர்பிரிட்டேஷன் வந்து பண்ணாங்கங்கிறது இந்த டாபிக் கீழே பார்ப்போம். இவ்வளோதான் நேஷனலிசம் இன் இந்தியாவோட ஓவர்வியூ. ஸோ டீட்டெயில்டு வீடியோ இந்த வீக்குள்ள அப்டேட் பண்ணுறேன். இந்த சம்மரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.